இது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி யூபிஎஸ் தான். இது மினி யூபிஎஸ்ன்னு சொல்ல முடியாது. இது பவர் பேங்க்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய இன்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் இன்புட் தான். ஸோ, இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். இது கரெக்ட்டா நமக்கு அவுட்புட் தருதா? இல்லையான்றத பார்க்கறதுக்காண்டி. அப்படி நான் இதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இதுலேருந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே கிடைக்கவே இல்ல. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுலேருந்து அவுட்புட்டும் வரல. இந்த கேமராவும் ஒர்க் ஆகல. சரி ஓகே. அப்ப இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இத எப்படி அப்படின்னு ஓப்பன் யோசிச்சேன். பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற இந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டோம்னா, உள்ள ஃபுல்லாவே பேஸ்டிங்ல தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதுல எந்த ஒரு ஸ்க்ரூவுமே இருக்காது. பெரும்பாலும் பவர் பேங்க பொறுத்தளவுக்கு எதையுமே ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி வந்து நமக்கு டேமேஜ் ஆகுது, அதாவது உப்பிட்டு வருது அப்படின்னா, அந்த கவர் வந்து உடைஞ்சு அந்த ஸ்க்ரூவுல வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிரும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி. உள்ளுக்குள்ள பார்க்கும்போது கீழேயும் பேட்டரி வந்து ஒரு நல்ல டபுள் சைட் டேப் போட்டு பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஹெவியாவே இருந்தது. சரி இப்ப நம்ம இதோடைய பேட்டரியோடைய அவுட்புட் பார்ப்போம். எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்த்தேன். 8 வாட்ஸ் இருந்தது. சரி அப்ப பேட்டரி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நம்பிட்டு, சரி கன்டினியூவா பார்க்கலாமே அப்படின்னு இருந்தபோது தான் தெரிஞ்சது, இது ஸ்டாண்டர்டா ஒரு அவுட்புட் தரல. அவுட்புட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டே தான் இருந்தது. அதாவது 8 வாட்ஸ்ல இருந்து 7 வாட்ஸ்ல இருந்தது. இந்த மாரி அவுட்புட் மாறிக்கிட்டே இருந்தது. சரி ஓகே. அப்ப இதுல எந்த பேட்டரி வீக் ஆகியிருக்கும்? ஒருவேளை ஒரு பேட்டரி மட்டும் வீக் ஆகியிருக்குமா? அப்படின்றத பார்த்துருவோம். அப்படின்றதுக்காக வேண்டி, சரி மறுக்கா சார்ஜ் போட்டு தான் ஒரு டைம் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். பட் சார்ஜ் போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 2 பாயிண்ட் டக்குன்னு காட்டிருச்சு. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் ஏறிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 3மே இருக்குது, 4 மட்டும் ஏறிட்டு இருந்தது. அப்பதான் தெரிஞ்சது பேட்டரியில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இது எது ஒரு பேட்டரி பிரச்சனையா? இல்ல 4 பேட்டரியுமே ப்ராப்ளம் இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல. சரி ஓகே பிரிச்சுருவோம் அப்படின்ற ஒரே முடிவு எடுத்துட்டு, பேட்டரிய ஃபுல்லா பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டேன். இப்போ பேட்டரியவும் அந்த போர்டையும் அந்த பவர் பேங்கோடைய மேல் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து சால்டரிங் பண்ணி இந்த பேட்டரிய மாத்திரம் நம்ம வெளியே எடுத்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ போர்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது. போர்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஷார்ட் சர்க்யூட்டில எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா, இது பவர்லாம் வருது. எவ்வளோ பவர் இருக்குன்றதையுமே வந்து பேட்டரியோட இண்டிகேஷன்ல காட்டுது. அப்ப நமக்கு வந்து பேட்டரி மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்காக வேண்டி தான், இப்ப இத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாவே இது பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் போர்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் சரி பேட்டரியோட அவுட்புட் இப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தேன். 7.78 கிடைச்சது. ஸோ இப்ப அப்படியே நம்ம பார்க்கும்போது 8 வாட்ஸுக்கு மேல காட்டுச்சு. இப்ப 7 வாட்ஸுக்கு வந்துருச்சு. அப்ப பேட்டரியில தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றதுக்காண்டி, பேட்டரி மேல இருக்கிற அந்த ஸ்லீவ ஃபுல்லாவே கட் பண்ணேன். ஸ்லீவ கட் பண்ணி பிரிச்சு உள்ள பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, பேட்டரி ரொம்ப நாள் சார்ஜ் போடாம அப்படியே வச்சுட்டாங்க போல. இது நம்ம யார்ட்ட இருந்து நமக்கு இது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் நண்பர் ஜவஹர்ட்ட இருந்து தான் வந்தது. அவருடைய யூடியூப் லிங்க்க நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல குடுக்குறேன். நீங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஓல்டு கலெக்ஷன்ஸ் நெறைய வச்சிருக்காரு. இந்த பாக்கெட் டிவி ஆகட்டும், இல்ல வாக்மேன்ஸ் இது மாரி. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு நெனச்சீங்கன்னா, அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவருடைய கான்டாக்ட் நம்பருமே நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கிறேன். நீங்க இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நம்ம இந்த பேட்டரி ஒவ்வொன்னையும் நம்ம செக் பண்ணும்போது, ஒவ்வொரு பேட்டரியுமே வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி தான் தெரிஞ்சுச்சு. பட் என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நாளானதுனால, இதோடைய அந்த ஆசிட்லாம் வந்து லீக்கேஜ் ஆயிருச்சு. அதனால தான் இது வந்து பேட்டரி வந்து அதால வச்சுக்க முடியல. இப்போ நம்மள்ட்ட இருந்த பேட்டரிங்கள எடுத்து, நம்ம பேட்டரிய மாத்திரம் மாத்தி, அதில என்ன செட்டப்ல இருந்ததோ, சேம் அதே மாரி செட்டப்ல தான் நான் பண்ணியிருக்கிறேன். அந்த இதுல இருந்த 4 பேட்டரியுமே வந்து அப்ப திரும்ப யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஹெல்த் கம்மியா இருக்குது. அதுதான். இப்போ இதுல இருக்கிற பேட்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, புது பேட்டரிங்க தான். அதனால இப்ப நமக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். திரும்பவும் நான் அது அந்த போர்ட்ல ஃபுல்லாவே சால்டரிங் பண்ணிட்டு, அதை சார்ஜர் போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். ஆல்ரெடி இது எல்லாமே சார்ஜர் இருந்த பேட்டரின்றதுனால, நமக்கு அதுல வந்து ஒரு 3 பாயிண்ட்டுக்கு மேல தான் சார்ஜர் இருந்தது. சரி ஓகே. இப்போதைக்கு நமக்கு சார்ஜர் இருக்குதுல்ல. இது அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி, இந்த சார்ஜர் எவ்வளோ நேரம் நமக்கு வேலை பார்க்குன்றதையும் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி, நான் மொபைல்ல இதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். மொபைல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, சார்ஜர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ சார்ஜரோட அவுட்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, 10 வாட்ஸ் இருக்குது. அப்போ பேட்டரி வந்து நல்லாவே இருக்குது, கண்டிஷனாவே இருக்குது அப்படின்றதுனால, சரி ஓகே. இப்போதைக்கு நம்ம இதை வந்து ஃபுல்லா கவர் போட்டு பேக் பண்ணிருவோம் அப்படின்றதுக்காக வேண்டி, இருந்த மாரியே திரும்பவும் அதை ஃபுல்லாவே உள்ள வச்சு திரும்ப நம்ம இது எல்லாமே என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ போட்டு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி பவர் பேங்க்க பொறுத்தளவுக்கு எப்பயுமே க்ளூ தான் போட்டிருக்கும். அது மாரி. இப்ப இதோடைய ஒர்க்கிங் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே இருக்கு. இது போல உங்கள்ட்ட ஏதாவது பவர் பேங்க் இருக்கு அப்படின்னா,
நீங்கள் அதில் இருக்கிற பேட்டரிஸை ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணும்போது நல்ல பேட்டரியான்றதை பார்த்துருங்க. பேட்டரியில் ஒர்க் பண்ணும்போது சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.